உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். தாமினி, இப்பவே நீ வெளியில வா. மா, என்னம்மா இதெல்லாம்? நான் நிம்மதியா ஒரு பாத்ரூம் கூட போக முடியாதா என்ன? அட கடவுளே, என் பொண்ணு அப்படி என்ன பெரிய தப்பு பண்ணிட்டான்னா கேக்குறேன். நீங்க எல்லாரும் சேர்ந்துகிட்டு என் பொண்ண பார்த்து நின்னா குத்தம், உட்கார்ந்தா குத்தம், பாத்ரூம் போனா கூட குத்தங்கிறீங்க. இல்ல, நீங்க எல்லாம் என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க? என் பொண்ணு தாமினி பாத்ரூம் ஜன்னலை திறந்து எகிரி குச்சி ஓடவா போறா? அதுவும் என்னங்க தனியா விட்டுட்டு? அண்ணி, உங்க பொண்ணு என்ன பண்ணுவா பண்ண மாட்டான்னு என்னை விட உங்களுக்கு நல்லாவே தெரியும். தாமினி, தாமினி, இவங்க 2 பேர் பண்றதுல நான் மாட்டிக்குவேன் போல இருக்கேன். இவங்க ஜெயிலுக்கு போயிடுவாங்க. இவங்களுக்கு துணையா நான் இருந்தேன்னு மோகன் எனக்கு தெரிஞ்சதுன்னா இவங்களுக்கு முன்னாடி அவர் என்ன கொண்டுடுவாரு? தாமினி, தாமினி வெளியே வா. கதவு தோற. ப்ளீஸ் போனை எடுங்க. இப்போ நீங்க தான் எனக்கு கடைசி நம்பிக்கை. ஹலோ, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன தாமினி, என்ன திடீர்னு உனக்கு என்னோட ஞாபகம் வந்திருக்கு? ஆக்சுவலி இப்போ எனக்கு உங்களோட ஹெல்ப் தேவைப்படுது. உங்களோட எதிரி ராதாவை கொலை பண்றதுக்காக நான் பெரிய பிளான் போட்டு வச்சிருக்கேன். ஆனா இப்போ நான் அதுல பெருசா மாட்டிக்கிட்டேன்னு நினைக்கிறேன். முதல்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. ஏற்கனவே நடுராத்திரி ஆயிடுச்சு. ராதாவை தேடி கண்டுபிடிச்சாகணும். ஆமா, நானே போய் அவளை தேடி கண்டுபிடிக்கிறேன். அம்மா, இவளை கொஞ்சம் கண்காணிச்சுக்கிட்டே இருக்க. எனக்கு இவன் மேல கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லை. இவன் வீட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டு என்ன வேணாலும் பண்ணுவா. இத பாருங்க, ராதா உங்களுக்கு எவ்வளவோ அநியாயம் பண்ணிருக்கா. அவளை பழிக்க பழி வாங்குறதுக்கு இதுதான் உங்களுக்கு சரியான நேரம். நீங்க என்கிட்ட சொன்னீங்கல்ல உங்களுக்கு பெரிய லெவல் ஆளுங்களை தெரியும்னா. இங்க பாருமா, எனக்கு பெரிய அளவுல செல்வாக்கு இல்லைன்னா இவ்வளவு பெரிய பழி விழுந்ததுக்கு அப்புறமும் என்னால ஜெயிலிருந்து எப்படி வெளியே வந்திருக்க முடியும்? அப்படின்னா அந்த செல்வாக்க கொஞ்சம் இப்போ பயன்படுத்துறீங்களா? உங்களோட ஜென்ம எதிரியான அந்த ராதாவை இப்போ பழிக்கு பழி வாங்கி ஆகணும். அது ஆக்சுவலி என்னன்னா, ராதாவை காணோன்னு மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக மோகன் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிருக்கான். ஸோ நான் இப்போ அதுக்காக தான் உங்களுக்கு ஃபோனே பண்ணேன். ராதா செத்து போயிட்டாங்கிற நியூஸ் கன்ஃபார்ம் ஆகுற வரைக்கும் நீங்க என்ன ஆனாலும் மோகனை போலீஸ் ஸ்டேஷனை விட்டு வெளியே அனுப்பவே கூடாது. எக்ஸ்கியூஸ் மீ சார். சொல்லுங்க சார், அது மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தேன் சார். என்னோட வைஃபை காணோம். ஓகே. எந்த பறவையை பிடிச்சி நீங்க உள்ள தள்ள சொன்னீங்களோ அந்த பறவை தானாவே கூண்டுக்குள்ள வந்துருச்சு. நல்லா கேட்டுக்கோ, அந்த பறவையோட சிறகை வெட்டியிரு. அது இனிமே வானத்துல பறக்கவே கூடாது. கடவுளே, கிருஷ்ணா போற்றி.
இந்த இந்த புகை இந்த பக்கமா வெளியே போகுது. அப்ப நானும் இந்த வழியா வெளியே வெளியே போக முடியும்னு நினைக்கிறேன். இங்க பாரு, ஹைவேல உன் ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்கான்ல? ஆமா சார். சாபா, அங்க போய் எனக்கு பஜ்ஜி வாங்கிட்டு வா. இப்ப வா, இது நடுராத்திரி சார். ஏன், ஏதாவது ப்ராப்ளமா? தாபா ராத்திரி முழுக்க திறந்திருக்கும்ல. போ. ஓகே சார். சார் அவர் என்னோட கம்ப்ளைண்ட் எடுத்துட்டு இருந்தாரு. என்னோட வைஃப் மிஸ்ஸிங். உங்களோட மனைவி எனக்கு பசிக்கிற நேரத்துல காணாம போகணும்னு டிசைட் பண்ணிட்டா அதுக்கு நான் என்னையா பண்ண முடியும்? பெரியவங்க சொல்லிருக்காங்க, முதல்ல நாம வயித்தை பார்க்கணும், அப்புறம் தான் வேலையை பார்க்கணும். நாம பெரியவங்க சொன்ன வார்த்தையை மீற முடியாதுல்ல, புரியுதா உங்களுக்கு? சார் என்ன பேசுறீங்க நீங்க? என் வைஃபோட உயிர் அங்க ஆபத்துல இருக்கு, நீங்க பஜ்ஜி கேக்குறீங்க? இப்ப எதுக்கு நீங்க இவ்வளவு கோவப்படுறீங்க? அந்த ஆளு வெறும் கான்ஸ்டபிள் தான். இந்த ஸ்டேஷனோட இன்ஸ்பெக்டர் நான் தான். நான் வீட்டுக்கு கிளம்பிட்டு இருக்கேன். உங்க கேஸ்க்காக தான் இங்க நிக்கிறேன். மக்கள் சேவை என்னோட கடமை இல்லையா? கவலைப்படாதீங்க, வாங்க, நான் கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிறேன். சார் என்னோட கம்ப்ளைண்ட். வெயிட், உங்க கம்ப்ளைண்ட் தானே எழுத போறேன். முதல்ல ஒண்ணு சொல்லு, எனக்கு முடி கொட்டுது. மார்க்கெட்ல கிடைக்கிற பேட்ச் வாங்கி ஒட்டிக்கலாமா? அது விக் மாதிரி தெரியாதுல்ல? காத்தடிச்சா ஒரு வேளை பறந்து போயிடுமோ? என்னையா பண்றது? ஐடியா சொல்லியா? என்னாச்சு உங்களுக்கு? இப்ப எதுக்கு இவ்வளவு கோவப்படுறீங்க? உங்க முகத்தை கண்ணாடியில பாருங்க, கோவத்துல செவந்து போச்சு. உங்க கம்ப்ளைண்ட் தான் நான் எழுத போறேன். இந்த சினிமால வர்ற ஆக்ஷன் லுக் எல்லாம் என்கிட்ட காமிக்காதீங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.